சந்தோஷமாக இருக்கீங்களா? கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இதுவரையும் கூட கர்த்தர் நம்மை தூக்கி சுமந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போம். நம்மை போஷித்தார், நம்மளை பராமரித்தார், சுக ஜீவ பலன் தந்து இதுவரைக்கும் நடத்தின தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோமா? வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அன்பின் ஆண்டவரே, இதுவரைக்கும் கூட எத்தனை காரிருள் வந்தாலும் எல்லாவற்றிலிருந்து எங்களை நீர் விடுவித்து வெளிச்சமாக இருந்து வழிநடத்தி வந்த உம்முடைய அன்பை எண்ணி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட கண்ணீரோடு, வேதனையோடு, வியாதியோடு, பலவிதமான துன்பத்தோடு கூட ஆண்டவரே உமது பிள்ளைகள் என்ன வார்த்தை நீங்கள் சொல்லுவீங்க என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிற உமது அன்பு பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. உடைய வார்த்தைகளை கேட்கும் போதே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாறுவதாக. எல்லா துதி கன மகிமெல்லாம் உங்களுக்கே தருகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய தியானிக்கும்படியான எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் ஒரு அறிமுகமான ஒரு வசனம்தான் இது. ஏறக்குறைய அநேக கிறிஸ்தவ வீடுகளில் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பதாக சொல்லி எழுதி தொங்கபோட சுவரிலே மாட்டியிருப்பதை நம்ம காண முடியும். மனதிலும் கூட அநேகருக்கு தெரிந்த ஒரு வசனம் தான், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படி சொல்லி. நம்ம அப்படி சொன்னாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கமும் நமக்கு சந்தோஷமாக மாறிவிட்டதா? இல்லை. நம்ம எத்தனை முறை சொன்னாலும் கூட சில வாழ்க்கையில் துக்கமாகவே தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, மெய்யாகவே மெய்யாகவே உண்மையாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. அப்போது யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? யாருக்காக சொன்னார்? இது எல்லாருக்காகவும் இல்லை. யாருக்காக சொன்னார் அப்படி சொன்னால், இந்த வசனத்தில் நீங்கள் உங்கள் பாருங்கள், இப்படி அவர் தனிப்பட்ட முறையில் பிரித்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த நீங்கள் சொல்லப்படுகிறது யார், உங்கள் சொல்கிறது யார் அப்படி சொல்லி பார்த்தோமானா நம்ம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான். ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து தான் ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறாரு, எல்லாருக்கும் சொல்லலை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு பிறந்தபோது தேவதூதன் இந்த உலகத்தில் வந்து, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நல்ல செய்தி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இல்லை. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் அப்படி சொல்லி அவங்க விசாரிக்கும் போது, அந்த ஏரோது ராஜாவும் அந்த எருசலேம் நகரத்தார் எல்லாரும் கூட அங்கே கலக்கமுற்றதாக அப்படி சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். அவங்க கலங்கினாங்க, பயந்தாங்க, அவங்க சந்தோஷப்படலை. அப்போ இந்த செய்தி எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அப்படி தான் தேவதூதன் சொன்னது. ஆனால் இது எல்லாருக்கும் சந்தோஷத்தை என்ன செய்யலை, உண்டாக்கலை. அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அது என்னது, மிகுந்த சந்தோஷமாக இருந்தது.
இந்த செய்தி அந்த ஏரோது ராஜா மிகவும் அவர் நினைச்சார பயந்தார், அப்படி தான் சொல்லி பார்க்குறோம். அந்த சாஸ்திரிகள்கிட்ட நீங்கள் போயிட்டு வரும்போது அந்த குழந்தை எங்கே இருக்குது அப்படி சொல்லி சொல்லுங்க. ஆனால் அந்த சாஸ்திரிகள் என்ன சொல்ல அங்கே சொல்லலை. அதனால் மிகுந்த கோபம் அடைந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ததாக பார்க்குறோம். பாருங்க, அப்போ இந்த எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தான், அப்படி தான் தேவதன் சொன்னது. ஆனால் இந்த செய்தி கலக்கத்தை உண்டு பண்ணினது, இது கோபத்தை உண்டு பண்ணி கொலைக்காரராக அநேக இடத்துல 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொலை செய்ததாகவும் அழுகையும் கூக்குரல் தான் அங்கே என்னது கேட்டதாக பார்க்குறோம். லூக்கா 2:10 அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷப்பட்டார்கள். அப்போ யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு தான் அது சந்தோஷம் அப்படி சொல்லி பார்க்குறோம். இந்த நீங்கள் உங்கள் என்று சொல்லி வேறு பிரித்து காட்டியிருக்கிறாரு. அப்போ யாரை வேறு பிரித்து காட்டினார் அப்படி சொல்லி பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 17:6 சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, நீங்கள் உங்கள் அப்படி சொல்லுகிற வேறு பிரித்து காட்டுகிற பிள்ளைகளை உலகத்திலிருந்தே கர்த்தர் நினைச்சிறாராம் நம்ம வேறு பிரிக்கிறாரு. எதுக்காக வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம் அப்படி சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்காக தந்த பிள்ளைகள், இந்த பிள்ளைகள்னா எனக்கு சொந்தம். இவங்க என் வசனத்தை நினைச்சுவாங்க கை கொள்ளக்கூடியவர்கள் தான். அதனால தான் இவங்க துக்கம்லாம் என்ன செய்யும், ஒரு வேளையில் அழுது புலம்புவாங்க. ஆனால் இவங்க துக்கமாக இருப்பாங்க. இவங்க துக்கத்தெல்லாம் நான் நினைச்சுவேன் சந்தோஷமாக மாற்றுவேன். அப்போ யாருடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படி சொன்னால் வசனத்தை கை கொள்கிறவர்களுடைய துக்கம் தான் என்ன செய்யும் சந்தோஷமாக மாறும் அப்படி சொல்லி சாலமோன் ராஜா எத்தனையான காரியங்களெல்லாம் அவர் அனுபவிச்சார். இதில் சந்தோஷம் வருமா, இதில் சந்தோஷம் வருமா அப்படி சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் அவர் அனுபவித்த பிறகு இதெல்லாம் கூட மாயை, என் மனதுக்கு மிகவும் சஞ்சலமுமாக தான் இருக்குது, இதை வைத்து நம்ம சந்தோஷத்தை பெற முடியாது அப்படின்னு சாலமோன் ராஜா ஞானி சொல்கிறாரு. ஆனால் அவங்க தகப்பனாக தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னார்னா, சாலமோனை போல ஒரு ஞானம் நிறைந்தவர் கிடையாது, சாலமோனை போல பொண்ணும் பொருட்களும் வெள்ளியும் அதிகமாக உடையவரும் கிடையாது. ஆனால் தாவீது என்ன சொல்கிறார் அப்படி சொன்னால், உங்களுடைய வேதம்தான் என் மன மகிழ்ச்சி, அதிகாலையில் எழும்புவேன் வேதத்தை தியானிப்பதற்காக, உங்கள் வேதம்தான் எனக்கு மன மகிழ்ச்சி என்பதாக சொல்லுகிறாரு. நம்ம சங்கீதம் 126:5-6 பார்க்கும்போது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அவங்க அள்ளி தூவும் விதையை சுமைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். பாருங்கள், அள்ளி தூவும் விதைகளை விதைக்கிற விதைகள் கொஞ்சமாக தான் இருக்கும், அதை சுமந்து கொண்டு போகும்போது அழுது கொண்டே போகிறாங்க. ஏன் அழுது கொண்டு போகிறாங்க, சுமை அதிகம் கிடையாது தான். ஆனால் ஏன் அழுறாங்க அப்படி சொன்னால், இந்த விதையை நான் விதைக்கிறேன், இது நல்ல முறையில் இது முளைத்து இதற்கு வேண்டிய தண்ணீர் எப்போதும் கிடைக்கணும், இந்த பயிரை எந்த ஒரு பறவைகள் பட்சிகள் இதை என்ன செஞ்சிடக்கூடாது, இதை தீமை செய்து விடக்கூடாது, நன்றாக வளரணும், நன்றாக எனக்கு பல மடங்கு பலன் தரணும், அப்படி தருமா அப்படின்னு சொல்லி தான் ஒரு கவலையோடு கூட கொண்டு போயிறாரு. ஆனால் நல்ல ஒரு அறுவடையை அறுத்த பிறகு ஏராளமான அங்கே தானியங்களை கொண்டு வரும்போது அவருடைய இருதயம் சுமைதான். ஆனால் இருதயம் எப்படி இருக்கும், அந்த துக்கமெல்லாம் முதல்ல கொண்டு போகும்போது இருந்த துக்கம், கொண்டு போகும்போது இருந்த கண்ணீர்லாம் இப்போ எல்லாம் மாறி கம்பீரத்தோடு கூட அறுவடை செய்ததாக அந்த வசனத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியத்தினால இது எனக்கு கிடைக்குமா, அநேக விவசாயம் பண்ணுறவங்க கூட அவங்க விவசாயம் பண்ணும்போது நான் இவ்வளோ பணம் செலவழித்து நான் இதில் செலவு பண்ணி நான் இதில் பயிரிடுகிறேன், ஆனால் இதற்கு எனக்கு பல மடங்கு லாபம் வேணும், பலன் வேணும் அப்படி சொல்லி எதிர்பார்ப்பாங்க.
ஆனால் அந்த பலன் கிடைக்கல அப்படி சொன்னால் போகும்போது எப்படி கண்ணீரோடு போனாங்களோ அதே போல் ஒரு நல்ல அறுவடை அறுத்த பிறகும் கூட எந்த பலனும் கிடைக்காம இருக்கும்போது அதே அழுகையில் தான் இருக்கிறதாக நம்ம இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அருமையானவர்களே, நீங்களும் கூட நீங்கள் இப்படிப்பட்டதான நீங்கள் ஒரு உங்கள் நிலத்தில் பயிரிடுகிற ஒரு தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம். அநேக நேரம் நீங்கள் நஷ்டப்பட்டு, ஐயோ நான் விதைத்த விதையில் நான் செலவழித்த பணம் ஒரு மடங்கு கூட எனக்கு கிடைக்கவில்லையே, எவ்வளவு நஷ்டத்தில் நான் இருக்கிறேன், கடன் மேலே கடன் எனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு கலங்கி போய் நின்று கொண்டு இருக்கின்றீர்களோ? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இன்று கண்ணீரோடு இருக்கிற உங்களை நான் என்ன செய்வேன், கம்பீரத்தோடு கூட நான் அறுவடை பண்ண போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஈசாக்கு விதைத்த போது அங்கே எந்த ஒரு வசதி இல்லாத ஒரு பஞ்ச காலம், அந்த இடத்திலும் கூட 100 மடங்கு அவர் அறுவடை செய்தார். இன்றைக்கு அதே ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய துக்கத்தை மாற்றி நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே லூக்கா ஒரு சம்பவத்தை பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைகள் வரும்போது அதை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கடந்து வந்தது. ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அதே வார்த்தையை கேட்டுக்கொண்டு துக்கமாக போன மனிதர்களும் வேதத்திலே உண்டு. நம்ம இந்த ஒரு சிலரை மட்டும் நம்ம தியானிப்போம். முதலாவதாக நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இங்கே பேதுருவை குறித்து நம்ம பார்க்கும்போது, பேதுரு ஒரு மீன் பிடிக்கிற தொழில் செய்கிற ஒரு மனிதர் தான். முழுவதும் மீன் பிடிக்கிறவங்க இரவில் தான் கடலில் போய் அணிச்சுவாங்க, மீன் பிடிப்பாங்க. அதே போல் அந்த பேதுரும் வழக்கமாக மீன் பிடிக்க போகிறது போல அவர் அன்றைக்கு நினைச்சார மீன் பிடிக்க சென்றாராம். ஆனால் முழுவதும் அங்கே பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. அப்போ உடல் அளவில் அவங்களுக்கு ஒரு சோர்வு, இரவு முழுவதும் தூங்காமல் அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த எந்த ஒரு பலனும் இல்லை. அப்போ மனதளவில் அவங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன செய்யும், மன அழுத்தம். ஐயோ, இரவு முழுவதுமாக நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட எனக்கு அகப்படவில்லையே. ஏன்னா இவங்க சிறு வயதிலிருந்தே மீன் பிடிக்கிற ஒரு பழக்கம் அனுபவம் உள்ளவங்க, நன்றாக எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஒரு மிகுந்த துக்கத்தோடு கூட காலையில் அவங்க வலையை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அலசி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அந்த வழியாக வராரு. ஏசப்பா அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த அவங்க அலசி கொண்டு இருக்கிற போது அந்த உள்ளம் மிகவும் என்ன செஞ்சிருக்கும், துக்கம் அடைந்திருக்கும். மனதில் சோர்வு, உடம்புல சோர்வு, ஆனால் வெறுமை தான், ஒன்றுமே அகப்படவில்லையே அப்படி சொல்லி இருக்கும்போது ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து விதமாக சொல்கிறாரு, நீங்கள் இந்த வலையை எடுத்து நீங்கள் ஆழத்தில் கொண்டு போய் போடுங்க அப்படி சொல்லி. ஆனால் அந்த பேதருக்கு இவரை முன்ன பின்ன தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வேலை சிறு வயதுலேருந்தே நமக்கு பார்க்குறோம், தச்சர் வேலை தான், கார்பெண்டர் வேலை தான். ஆனால் இவங்க மீன் பிடிக்கிற வேலை, 2 வேலைக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அந்த மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும், இவங்க பகலில் போய் திரும்ப இந்த வலையை கொண்டு போட சொல்கிறாங்க. ஆனால் இவங்க முழுவதும் பிரயாசப்பட்டு அந்த வலையில் ஒன்றும் கிடைக்காதனால அந்த எல்லாம் களைச்சிட்டு அலசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியும், பகலில் போனால் மீன் கிடைக்காது, எல்லா மீன்களும் ஆழத்துக்குள்ளே போயிடும். இப்போ மீன் பிடிக்கிற நேரம் கிடையாது, இப்போ போய் பிடிச்சா ஒரு மீனும் கிடைக்காது. ஆனால் உங்களுடைய கிடைக்காது ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், எந்த மீனும் கிடைக்காது. ஆனால் உங்கள் வார்த்தையின்படி நான் நினைச்சிறேன், அங்கே போய் போடுறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த வலையெல்லாம் எடுத்து போட்டு மிகுந்த களைப்புள்ளலாம் இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த வார்த்தையின்படி முன்னவன ஆண்டவரை தெரியாது. ஆனால் இவங்க சொல்கிறாங்களே நம்ம போடுமே அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிதாங்க அந்த வலையை போட்டதாக பார்க்குறோம். அந்த வலையை போட்ட உடனே அங்கே என்ன ஆச்சு, 2 படகுகள் நிறையத்தக்கதாக அங்கே மீன்கள் நினைச்சது நிரம்பினது என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலை பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை, எதுவுமே கிடைக்காது, அப்படிப்பட்ட நேரம்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அந்த மனிதர் யாருன்னு தெரியாமலேயே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். பாருங்க அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை பற்றி நன்றாக நமக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார் என்பது நன்றாக நம்ம அறிந்திருந்தோம். எத்தனை முறை நம்ம என்ன செய்யறோம், எத்தனை ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார்.
தரிசனத்தின் மூலமாக பேசுகிறார், பாடல் மூலமாக பேசுகிறார், வசனத்தின் மூலமாக பேசுகிறார். ஆனாலும் அவருடைய வார்த்தை நம்ம கேட்குறோம், அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு நமக்கு மிகவும் கஷ்டமாக இருக்குது. அந்த வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யலாம், நடக்கிறதில்ல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கை கொள்ளுடைய துக்கம் தான் என்ன செய்யும், சந்தோஷமாக மாறும் என்பதாக வேதம் சொல்கிறது. அருமையானவர்களை, இன்றைக்கு கூட நீங்களும் கூட இந்த பொருளாதார ரீதியில் ஐயோ நான் எவ்வளோதான் நான் பிரயாசப்படுகிறேன். அன்றைக்கு அந்த பேதுருடைய இருதயம் எப்படி துக்கமாக இருந்துச்சு. முழுவதும் நான் என்ன செய்ய பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே என் கையில் என்ன செய்யல அகப்படவில்லை என்பதா போல நீங்களும் இன்றைக்கு எத்தனை தான் நானும் கூட இரவும் பகலும் என்ன செய்ய உழைக்கிறேன். ஆனால் நான் வேலை செய்தாலும் கூட என் வேலைக்குரிய அந்த வருமானத்தை நான் என்னால் அனுபவிக்க முடியலை. என் பிள்ளைகள் என் குடும்பமாக நாங்கள் அதை என்ன செய்யலாம் அனுபவிக்க முடியலை. நான் செய்கிற வேலையில் உள்ள வருமானம் எல்லாமே வட்டிக்கு தான் போகிறது. அல்லது அன்றைக்கு கூட ஒரு சகோதரி என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும்போது என்னுடைய வீட்டில் ஏதோ ஒரு பணம் வருது அப்படின்னு சொன்னால் கையில் கிடைத்த உடனே நாங்கள் என்ன செஞ்சிருவோம், அதை மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உடனே வந்துடும். அந்த பணம் எங்கே தான் போகுதுன்னு தெரியாதபடி உடனே என்ன செஞ்சிடும், காலியாகி விடும் என்பதாக சொன்னாங்க. பாருங்கள் அருமையானவர்களே, எவ்வளோ வேதனை. அதே போல தான் இந்த பேதுரும் கூட துக்கப்பட்டிருப்பார். உழைச்சும் குழைச்சு கூட ஒன்றுமே எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை பார்த்து தான் சொல்லுகிறாரு, என்னோடு கூட எனக்கு ஒரு கூட வருமானம் இல்லையே, எவ்வளோ உழைத்தாலும் எனக்கு கடன் தான் வருகிறது, எங்கே போகுதுன்னு தெரியலையே அப்படி கூட நீங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கண்ணீரோடு கூட அழுது புலம்பிக் கொண்டு இருக்கீங்க. சரியான வேலையில் வேலை கிடைத்தாலும் வேலை உழைச்சாலும் ஒன்றுமில்லையே, என் கையில் ஒன்றுமே மீதி அகப்படவில்லையே என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மாதத்தில் வருகிற மாதத்தில் உங்களை நான் மீதி எடுப்பதற்காக வைப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை கம்பீரமாக கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு கூட வந்தது போல நான் உங்களை கம்பீரத்தோடு கூட நான் என்ன திரும்பி வர பண்ணுவேன். கம்பீரத்தோடு இருக்கத்தக்கதாக உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னது பாருங்க, நோவாவை நம்ம எடுத்துக்கொள்வோம். நோவா ஒரு நாள் கர்த்தர் நோவை பார்த்து சொன்னார், நீ ஒரு பேழையை நினைச்சோன்னு எனக்கு உண்டு பண்ணணும். அந்த பேழை எப்படி இருக்கும், நீளம் அகலம், அது எந்த மரத்தால் செய்யப்பட வேண்டும், எத்தனை அறைகள் வைத்து அதை கட்டப்பட வேண்டும் என்பதாக சொல்லி எல்லாவற்றையும் அந்த நோவாக்கு கர்த்தர் எழுச்சாரா அவர் கட்டளை எடுக்கிறாரு. அப்போ அந்த நோவாக்கு அது லேசான ஒரு காரியம் கிடையாது. தண்ணி, அதாவது மழையை நான் பெய்ய பண்ணுவேன், அப்போ அந்த பேழை எழுச்சணும் தண்ணியில் மிதக்கக்கூடியதாக. நம்ம ஒரு தண்ணியில் ஒரு சின்ன ஒரு வெயிட்டான கல்லை போட்டால் கூட என்ன செஞ்சிடும், கீழே அது ஆழ்ந்து விடும். ஆனால் இப்போ உங்கள் குடும்பம் எல்லாம் ஆண்டு என்ன சொன்னார், யானையில் ஒரு ஆண் யானை ஒன்று, பெண் யானை ஒன்று, அப்படி எல்லா மிருகங்களிலும் ஜோடி ஜோடாக அவன் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் கூட ஜோடி ஜோடாக அந்த பேழைக்குள்ளே இருக்குமாறு நோவாவின் குடும்பமும் பேழைக்குள்ளே 8 பேர் இருக்கணும். அதுக்கு தகுந்தால் அந்த பேழைகள் என்னச்சணும். அப்புறம் அவங்க எல்லாருக்கும் அங்கே என்னச்சணும், அங்கே சாப்பாடு உணவுப் பொருட்கள் அங்கே என்னச்சணும் பத்திரப்படுத்தி வைக்கணும் அத்தனை மிருக ஜீவன்களுக்கும். அப்புறம் எவ்வளோ கஷ்டம் இது. நம்ம தண்ணியில் மிதக்கக்கூடிய வகையில் கர்த்தர் சொன்னபடியே இந்த பலகை வச்சு இவங்க செய்யணும். அப்போது அதிகமான பணம் செலவாயிருக்கும். இந்த நோவா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மற்றவங்க எத்தனை கேலி பரியாசம் பண்ணினாலும் கூட அநேக அவருடைய பொருளை கூட அவர் நினச்சிருக்கலாம், நிலத்தை கூட விற்று அவர் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ அதிகமான பணம் செலவழித்து அவ்வளோ சிரமப்பட்டு செய்த அந்த பேழை ஒரு நாள் எல்லாம் பேழையை செய்து முடித்தோடனே பார்க்குறோம், அந்த வேத பகுதியில் ஆதியாகமம் 6 அந்த கடைசி வசனத்தில் கர்த்தர் கட்டளையிட்டபடி அப்படியே செய்தார் நோவா. அப்படி ஒன்று கூட என்ன செய்யலாம், கீழ்ப்படியாமல் இருக்கலாம், அப்படியே செய்தார். ஒரு நாள் வந்தது, மழை பெய்ய ஆரம்பித்தது. ஆண்டவரே அந்த பேழையை நினச்சிதாராம் அங்கே பூட்டினார் என்று பார்க்குறோம். இப்போ இந்த பேழைக்குள்ளே ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, அங்கே ஒரு வருஷத்துக்கு மேலாக அந்த பேழைக்குள்ளே இருக்காங்க. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சுயாதீனமாக அங்கே நிலத்தில் நடமாடி அங்கே உலாவினவங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அவங்க ஒரு பேழைக்குள்ளே அடைக்கப்பட்டு இருக்காங்க. அந்த பேழைக்குள்ளே இருக்கிற மிருகங்களுடைய அந்த வாசனை கூட அவங்களுக்கு நினச்சிருக்கும், மிக கஷ்டமாக இருந்திருக்கும். குடும்பத்தோடு மனைவி பிள்ளைகளோடு கூட எவ்வளோ சந்தோஷமாக ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்த நோவா. ஆனால் இப்போ எங்கே அந்த
பேழைக்குள்ளே இருக்கும்போது மிருகங்களோடு கூட தான் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாராம், அங்கே சஞ்சரித்திருப்பார். ஆனால் அவர் மனசு மிகவும் வேதனைப்பட்டிருக்கு. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையின்படி எல்லாவற்றையும் செய்தேன், ஆனால் நான் இப்படி 1 வருஷத்துக்கு மேலாக அந்த பேழைக்குள்ளே தானே அவர் இருந்தார். அப்போ எவ்வளோ துக்கமாக இருந்திருப்பார் பாருங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, கத்தர் அந்த தண்ணியெல்லாம் வற்றி போக பண்ணி அந்த பேழையை கத்தரே என்ன செஞ்சாராம், திறந்தார் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிது மிக ஒரு கஷ்டமான காரியம்தான். அந்த கஷ்டத்தையும் கூட அவர் பார்க்காதபடி பேழையை உண்டு பண்ணினார். ஆனால் அந்த பேழைக்குள்ள 1 வருஷத்துக்கு மேலாக இருந்தார். முதல்ல துக்கம்தான், ஆனால் துக்கத்தின் மத்தியில் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னது போல இந்த நோவாவின் துக்கம் சந்தோஷமாக மாற்றப்பட்டது. அந்த பேழைக்குள்ளே வெளியே வந்தோடனே கத்தர் சொன்னார், நீயும் உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் காக்கப்பட்டீங்க, அதுக்கு முதலாவது ஒரு பலியிடுதாரு, என் குடும்பம் காக்கப்பட்டதற்காக அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த எல்லாமே அவருக்கு சொந்தம் தான். எத்தனையோ நிலத்தை விற்றிருந்தாலும் இப்போ எல்லாமே அவருக்கு இலவசமாக கத்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்படி நோவாவின் துக்கம் சந்தோஷமாக மாறிச்சு அப்படின்னு சொன்னால், ஆண்டோடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து இருந்தார். அவர் கீழ்ப்படிந்து இருந்ததுனால தான் அங்கே என்னச்சது சந்தோஷம். முதலாவது பாருங்க, பொருளாதாரத்தில் அங்கே பேதுருவு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு எதுவும் அகப்படாத நிலையில் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்ததுனால அவருக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் வந்தது. அருமையானவர்களை, இன்றைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில் ஏன் துக்கம் சந்தோஷமாக மாறலை? அப்போ ஏதோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம், அதன்படி நம்ம நடக்காதபடி இருக்கிறதுனால தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு எந்தெந்த வசனத்தை நம்ம கீழ்ப்படையலை, கர்த்தர் நம்மோடு எத்தனை ஊழியக்காரர் மூலமாக பேசினாரே, எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படையலை என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்க, அடுத்தால ஒரு மனிதர் இங்கே வராரு. ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:14 பார்க்கும்போது ஒருவன் வந்து ஒரு வாலிபன் ஆண்டவரை பார்த்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டான் பாருங்க. நித்திய ஜீவனை நான் அடையணும், அப்போ நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படி சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஆஸ்தியில் அவனே பார்க்கணுமா, ஆஸ்தியை வச்சு நமக்கு எந்த சந்தோஷமும் கொடுக்கல, அதனால தான் ஆண்டவர்கிட்ட ஓடி போய் கேட்குறாரு. இப்போ ஆண்டவர் சொன்னார், உன் ஆஸ்தியெல்லாம் விற்று நீ என்ன செஞ்சிரு, தரித்திரத்திற்கு கொடு அப்படி சொல்லி. இந்த வார்த்தை மிகவும் கடினமாக இருந்ததுனால வார்த்தை கேட்டவர் துக்கமுகமாக அவர் என்ன செஞ்சிட்டாரா, அவன் திரும்பி போனதாக பார்க்குறோம். ஹல்லேலூயா. அநேகர் இயேசுவிடம் வந்தாங்க, ஆனால் துக்கத்தோடே போனாங்க அப்படி சொல்லி நம்ம வேத புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்களோ அவருக்கு ஆண்டவர் இருந்துச்சாராம், கிருபை அதிகமாக ஊற்றினார். இப்போ நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அந்த ஜெபிக்கிறதும் கர்த்தருடைய கிருபை தான். நம்ம வேதம் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அந்த வேதம் வாசிப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஒவ்வொரு செயலும் நம்ம செய்வதெல்லாம் அவருடைய கிருபை தான். அப்போ ஆண்டோடைய பிள்ளைகள், வசனத்தை கைக்கொள்கிற பிள்ளைகள் அவருடைய கிருபையை என்ன செய்வாங்க, அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால தான் தாவீது சொல்றாரு, நான் என் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும் படிக்கும் கிருபை எனக்கு தாங்க. அப்போ உங்க கிருபை இருந்தா என் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் என் வாழ்நாள் முழுவதும் எப்படி இருப்பேன், சந்தோஷமா மகிழ்ந்திருப்பேன். அதனால உங்க கிருபை எனக்கு தாங்க அப்படி சொல்லி. அப்போ ஆண்டோடைய பிள்ளைகள், வசனத்தை கைக்கொள்கிற பிள்ளைகளுக்கு எந்த வியாதி வந்தாலும், எந்த பலவீனம் வந்தாலும், எந்த கஷ்டம் நெருக்கம், எல்லா சூழ்நிலையிலும் கூட நம்ம சந்தோஷமா இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அதை தாங்கி கொண்டு நம்ம சந்தோஷமா இருப்போம். கர்த்தரை அதிகமாக தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் உண்டு. ஆனா அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் கூட அவங்க கஷ்டப்பட்டது போல அந்த முகம் தெரியாது. ஏன் தெரியுமா, ஆண்டுடைய சமூகத்தில் அவங்க காத்து இருக்கிறதுனால, அவருடைய கிருபை இருக்கிறதுனால எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை பண்ணுவார் என்கிற விசுவாசத்தோடு அவங்க என்ன செய்வாங்க, சந்தோஷமா தான் இருப்பாங்க. கிருபை பெற்றவனே பாக்கியவதி. அப்ப கிருபை பெற்ற பிள்ளைகள் என்னது, பாக்கியவான். ஏன் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் மன ரம்மியமாக ஆண்டவரை துதித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சிலர் பாருங்க, எப்போ பார்த்தாலும் பெரிய கவலையோடு முகத்தில் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, அழுது கொண்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சொல்ற காரியம் வந்து ஒரு சின்ன கஷ்டமாக தான் இருக்கும், அவங்களுக்கு தாங்க முடியல. அப்போ வசனத்தை கைக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. கிருபையும் சந்தோஷமும் பிரிக்கவே முடியாது. அப்போ கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்ளுற பிள்ளைகளுக்கு கிருபையை கர்த்தர் நினைச்சாராம், ஊற்றுவார். நெகேமியா 1:5 கூட பார்க்கிறோம், பூலோகத்தில் தேவனாய கர்த்தாவே
உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான ஒரு தேவனே அப்படி சொல்லி சொல்கிறார் நெகேமியா. அப்போ யாருக்கு கிருபை புரியும் அப்படி சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்கிற பிள்ளைகளுக்கு துக்கங்கள் சந்தோஷம் மாறும். ஏன் மாறும்னா அவருடைய கிருபை, மாறாத கிருபை. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலவெயர்ந்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்க உன்னோட கூட இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த கிருபை விலகாதபடி இருக்கிறதுனால. அப்போ ஒவ்வொரு நாளும் தாவீது அதிகமாக ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறேன் என்று சொன்னது போல அந்த கிருபையை நம்ம காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:47 என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் தெரியுமா? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்போ ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் ஆழமாய் தோண்டி ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அங்கே அஸ்திபாரம் போடும்போது ஆழமாய் தோண்டணும். அந்த கற்பாறையின் மேலே தோண்டப்பட்ட ஒரு கட்டடம். நம்ம சென்று சிறு பிள்ளையாக இருக்கும்போது பாடெல்லாம் பாடுவோம். கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட அந்த வீடு வந்து ஒரு நாள் என்னச்சாது, அது இடியாது. எவ்வளோ காற்று வீசினா மழை பெய்தாலும் கூட அது அசையாது. எவ்வளோ பெருங்காற்று வீசட்டும், எவ்வளோ பெரிய வெள்ளம் வரட்டும், ஏன் அது ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் போடப்பட்ட ஒரு அஸ்திபாரம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கேட்காத பிள்ளைகள் எப்படி ஒப்பிடப்படப்பட்டிருக்கிறது? மணலின் மேல் வீடு கட்டுவாங்க. அப்போ சின்ன காற்று வீசினாலும் அந்த வீடு என்ன செஞ்சிருமா? இடிந்து விழுந்து விடும். அருமையானவர்களை, இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரோட ஆழமாய் வேத வசனத்துக்குள்ள அன்றைக்கு அந்த வலையை ஆழமாய் போடுங்கள் என்று சொன்னது போல நீங்கள் ஆவி ஆழமாக அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது அவருக்குள்ள ஆழமான நெருக்கம் உங்களுக்கு உண்டாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனை எதிர்காட்சி உங்களுக்கு விரோதமாக வீசினாலும், உங்கள் வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட பெரும் வெள்ளம் வந்து மோதி அடித்தாலும் ஒரு நாள் நீங்கள் சரிந்து கீழே விட மாட்டீங்க. ஏன்னா கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு நிறைவாக இருக்கிறதுனால ஒரு நாள் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? சரிந்து விழுந்து போக மாட்டீங்க. அப்போ ஆண்டுடைய வசனத்தை கைக்குள்ளுற பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அது மட்டுமில்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். பாருங்க, நம்ம கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளும் போது அநேக ஆசீர்வாதத்தை நம்ம மேலே அவர் ஊற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம எப்படி பார்த்தோம்? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யாருடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை கைக்குள்ளுகிற பிள்ளைகள் அழுது புலம்புவீங்க, ஆனால் நீங்கள் துக்கப்படுவீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் யார் அப்படின்னா ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகள், அவருக்கு நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததிகள். அதனால தான் நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் கைக்கொள்கிற ஒரு கூட்டம் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். எந்த காரியத்துக்கு அழுது புலம்பினாலும் இந்த வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசினார் அல்லவா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, நீ எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீரே ஆண்டவரே. எந்தெந்த காரியத்தில் நம்முடைய அன்பு பிள்ளைகள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றார்களோ, அழுது புலம்பிக் கொண்டு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்களோ, அவர்களோடு கூட நீ நேரில் பேசுங்க ஆண்டவரே. தீர்க்க தரிசனமாக, அன்பு மகனே, அன்பு மகளே, நீ அழுது நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். இப்பொழுது உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது வரைக்கும் எத்தனை முறை அந்த வார்த்தை சொன்னாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறவில்லை. ஆனால் இப்போது கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறது, உன் வீட்டுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் உன் மேலே இருக்கிறதுனால உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற்றப்பட்டது. நன்றி ஆண்டவரே. பிள்ளைடைய வாழ்க்கையில் இடைப்பட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you.